அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி வந்திருக்கிறது பனையங்குறிச்சி அப்படின்னு சொல்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தர்காவுக்கு வந்திருக்கேன். இந்த தர்காவில் இருக்கக்கூடிய அவுலியாவுடைய பெயர், அடங்கி இருக்கிற அவுலியாவுடைய பெயர் ஷேக் முஹம்மது ஷாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த தர்காவில் அடங்கியிருக்காங்க. இந்த தர்காவுக்கு வர்றதுக்கான வழியை நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த தர்காவுக்கு ஜியார்த்து செய்யணுன்னு வர்றவங்க வரலாம். இந்த தர்காவை ஒரு தாத்தா தான் பார்த்துட்ருக்காங்க. அதாவது இங்கே இந்த தர்காவை பார்த்துக்கிறதுக்கான உரிமையாளர் இருக்காங்க. அவங்க இல்லாத சமயம் இந்த தர்காவை பார்த்து இதுக்கு காவலாக இருக்கிறது இந்த தாத்தா தான். இந்த தர்காவில் நிறையா பேர் ரொம்ப கூட்டம் அதிகமாக வரும். இப்போ கூட்டம் இல்லாத சமயம் நோன்பு டைம், அதனால தான் கூட்டம் இல்லை. இந்த தர்காவில் 50 வருஷமாக ஒரு அம்மா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் இங்கே உரிமையாளராக இருக்காங்க. அவங்களோட பிள்ளைங்களும் இந்த தர்காவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா சமீபத்தில் தான் இறந்து போனதா இங்கே இருக்கிற அந்த தாத்தா சொன்னார். அவங்க இறந்து 3 நாள் தான் ஆச்சான். நிறைய பேர் இங்கே அந்த அம்மா இறந்த செய்தியை கேட்டு ரொம்ப கவலைக்கிடமாக போனாங்க. ஏன்னா அந்த அம்மா இந்த பள்ளிவாசல் ரொம்பவே அழகாக பேணி பாதுகாத்து இந்த நிர்வாகத்தை நல்லா வச்சுருந்தாங்க. இங்கே ஹந்திரி நடக்கும்போது தங்குறதுக்காக இந்த இடங்கள் கெட்டப்பட்டிருக்கு. பாத்ரூம் அந்த சைடு ஓரமாக இருக்குது. இங்கே வந்தால் ஜியாரத்து செய்கிறதுக்கும் மற்றும் இல்லாமல் இங்கேருந்து துவா செய்து தொழுகிறதுக்கும் நல்ல காற்றோட்டமான இட வசதி இங்கே இருக்குது. ஆனால் ரொம்ப அதிகமான முறையில் டெவலப் ஆகலை இந்த இடம். ஏன்னா இது ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிறதுனால இது அதிகமான முறையில் டெவலப் ஆகலை. ஆனால் இங்கே நிறைய கூட்டம் வரும். முக்கால்வாசி ஹிந்துக்கள் தான் இந்த இடத்துக்கு அதிகமாக வர்றாங்க. ஹிந்துக்கள் இந்த இடத்த ரொம்ப அதிகமான முறையில் நம்பி வர்றாங்க. இங்கே ஒரு அவுலியா அடங்கியிருக்காங்க. ஆனால் இவங்க யார் அப்படிங்கிற விவரம் எனக்கு தெரியலை. நான் இருக்கும்போதே 4-5 பேர் வந்தாங்க. அவங்க எல்லாருமே ஹிந்துக்கள் தான். ஆனால் ரொம்ப பயபக்தியோடு உள்ளே பாபா இடத்துல நின்று துவா செஞ்சுட்டு அங்கே அவங்க ஈமானோடு இருந்ததை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே கிளம்பி போயிட்டாங்க. இந்த தர்காவில் கொடியேற்றம் பக்ரீத் முடிஞ்சு 3ஆவது நாள் அப்படின்னு இந்த தாத்தா சொன்னாங்க. பக்ரீத் முடிஞ்சு அதுக்கப்புறம் 3ஆவது நாள் இங்கே கொடியேற்றம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் உள்ளே போய் பாபா ஜியாரத்து பண்ணலான்னு போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் பாபா. எந்த ஒரு இறைநேசராக இருந்தாலும் அவங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அங்கே இருக்கிற மக்களை கண்டிப்பான முறையில் இஸ்லாமுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றி கிறிஸ்டியன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க, ஹிந்துக்கள் அதிகமாக இருக்காங்க. இது ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்குது. இது தேடி வர்ற அளவுக்கு ஃபேமஸாக இருக்கிற ஒரு தர்கா. இங்கே நிறைய காரியங்கள் கைகூடுது. நிறைய கராமத்துகள் பாபாவால் இங்கே நடக்குது. இங்கே கேட்குற நியத்துகளாக இருக்கட்டும், இங்கே நம்ம வைக்கிற நியத்துகளாக இருக்கட்டும், அது 100% அப்படியே பழிக்கிறதா இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இங்கே அடிக்கடி எல்லாருடைய வருகையும் இங்கே இருக்குது. அப்படி எல்லா ஹாஜத்துகளையும் இறைவனிடம் வேண்டி துவா செய்து நடத்தி கொடுக்கிற வல்லமை உள்ள ஷேக் முஹம்மது ஷாஹிப் அவங்களுடைய கராமத்து மிகுந்த இடம்தான் இந்த இடம். இறைவனை நேசித்தவர்கள் இறைநேசர்கள். இறைநேசர்களை இறைவன் அதிகமான முறையில் நேசித்தான். இறைநேசர்களை கீழே தள்ளிவிட்டு அவர்களை மதிக்காமல் இறைவனை அடையலாம் என்று நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காத காரியம். பாபாவுடைய இடத்துல நின்று ஜியாரத்து செஞ்சு இங்கேருந்து என்னால் என்ன நியத்துகளையும் ஹாஜத்துகளையும் வைக்க முடியுமோ அதை வைத்து இறைவா எனக்கு எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பாயாக அப்படின்னுங்கிற மனசில் அந்த எண்ணத்தோட இந்த இடத்துலேருந்து கிளம்புனேன். ஷேக் முஹம்மது ஷாஹிப் அவர்கள் இங்கே பல 100 வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனாலும் அவருடைய கராமத்துகள் மாறாமல் இன்னும் மக்களுடைய குறைகளை இறைவனிடத்தில் வைத்து தீர்த்து கொடுக்க அவருடைய துவா பரக்கத் இன்னும் உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.